ஹே, என்னால இதெல்லாம் தாங்க முடியலடி. இந்த கொடுமைக்கு நான் சென்னையிலேயே இருந்திருப்பேன். நிறுத்துடா, ஓவரா பண்ணாத. இவ்வளவு பேசுறியே, என் gift எங்கடா? அலையாதடி, எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ கேக் கட் பண்ணு. சரி. ஹாப்பி பர்த்டே மது. தன்யா. தேங்க்ஸ் அண்ணி என்றவள், ரகு எங்கே என்று தேட, நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். கையில் கிதாருடன் அவன் மாடியில் இருந்து இறங்கி வந்து பாட, அனைவரும் அவன் குரலில் மெய் மறந்து போயிருக்க, மதுவிற்கு மட்டுமே அந்த பாடலின் உள்ளர்த்தமும் அவன் தனக்காக சொல்ல வந்த செய்தியும் புரிந்தது. அவன் அன்பின் திளைத்தவள் கண்களில் ஓரம் ஈரமாக அவனை இமைக்காமல் பார்த்து நின்றாள். ஃப்ரெண்டே இப்படின்னா நம்ம ரகுவோட ஹீரோயின். அவனது குரலில் ஆளுமையின் ஐஸ்கிரீம் போல கரைந்து உருகி ஒரு வழியாக தன்னை சரி பண்ணிக்கிட்டு நிற்க, அப்பப்பா, ஹாப்பி பர்த்டே அம்மு என்றவன் ஒரு பெரிய கிஃப்டை அவள் முன் எடுத்து வந்து வைத்தான். என்ன என்பது போல் அவனை பார்த்தவள் ஆர்வமாக அதை பிரித்தாள். அவளும் அவனும் கை கோர்த்தபடி நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்பது போல் தத்ரூபமாக பென்சில் ஸ்கெட்ச் வரைந்திருந்தான். சாதாரணமாக அல்ல, அவர்களின் சிறு வயது படத்தை. ரொம்ப தேங்க்ஸ்டா புஜி என்றாள் கண்களில் ஆனந்த கண்ணீருடன். இனி எப்பவும் நோ டிஎஸ். இது ஹாப்பி டிஎஸ்டா என்று புன்னகைத்தவள் மேகாவையும் வா என அருகில் அழைத்து இருவரையும் அணைத்து கொண்டாள். அப்படியே 3 பேரும் இங்க பாருங்க என்று திவாகர் அந்த அழகான தருணத்தை தன் கேமராவில் பதித்து கொண்டான். மது, நானு என்னை மட்டும் விட்டுட்டு போ என்று பிரிஜிஷன் கைகளை நீட்டவும் அவனை தூக்கி செல்லம் கொஞ்சி கன்னத்தில் முத்தமிட்டாள். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மூர்த்தி, லலிதா, கற்பகம் மூவரும் தங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் இப்படியே இருக்க வேண்டும் என்ற ஒரே வேண்டுதல் தான் கடவுளிடம் இருந்தது. சரி சரி, வா மது, கேக் வெட்டலாம். உங்களை விட்டா நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. உங்க அண்ணனும் இதுதான் சான்ஸ்னு போட்டோ எடுத்துட்டே இருப்பார் என்று தன்யா கூற, மது கேக் வெட்ட சென்றாள். அவளின் உருவப்படம் கொண்ட அழகான கேக்கை வாங்கியிருந்தனர் ரகுவும் திவாகரும். ஹாப்பி பர்த்டே டு யூ என்று அனைவரும் பாட, மது கேக்கை வெட்டி அனைவருக்கும் ஊட்டிவிட்ட பின் அவள் முகத்தில் ரகுவும் மெகாவும் கேக்கை பூச, மதுவும் அதையே திருப்பி செய்ய குழந்தைகள் போல விளையாடினர். பிரிஜிஷனும் அவர்களுடன் கலந்து கொள்ள, தன்யாவும் அவர்கள் ஜோதியின் ஐக்கியமானாள். திவாகர் இவை அனைத்தையும் போட்டோ எடுக்கிறேன் என்ற பெயரில் காமெடி செய்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக எல்லோரும் ஓய்ந்து உட்கார்ந்தனர். அப்பொழுது திவாகர் மதுவிற்கு ஒரு பரிசு தந்தான். டே அண்ணா, நிஜமாவே கிஃப்ட் வாங்கிட்டியா? என்ன இருக்கு? அவள் தலையில் செல்லமாக கொட்டியவன், பிசாசு, எப்பவும் அவசரம்தான். உன் கையில தானடி இருக்கு, பிரிச்சு பாரேன். அவள் அதை பிரிக்கவும் உள்ளே அழகான நெக்லஸ் செட் இருந்தது. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஏய், உண்மையாவே சொல்லு, அண்ணி தானே செலக்ட் பண்ணாங்க இந்த கிஃப்ட்? சொல்லுவடி, சொல்லுவ. உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினேன் பாரு எருமை. டே திவா, என்ன இது பிறந்த நாள் அதுமா அவளை திட்டிக்கிட்டு என்று லலிதா அதட்டவும் அவனை பார்த்து கேலியாக சிரித்தாள் மது. இந்தா மது, இது என் கிஃப்ட். ஐயோ அண்ணி, நீங்களுமா? அதான் திவாவே வாங்கிட்டான்ல. ஓ, அப்போ நாங்க கொடுத்தா எல்லாம் மகாராணி வாங்க மாட்டீங்களோ? அப்படியெல்லாம் இல்லை அண்ணி, சாரி. வாவ், அழகா இருக்கு அண்ணி. பிங்க் கலர் என் ஃபேவரட். உங்களுக்கு எப்படி தெரியும்? நிஜமாவே ரொம்ப அழகான புடவை அண்ணி. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மது. மேகாவும் அவளது பரிசை நீட்ட மது அன்போடு அதை வாங்கி கொண்டாள். அதை திறந்து பார்த்தவள், அதனுள் 2 ஜிமிக்கிகள் கைகோர்த்து இருப்பது போன்ற கிறிஸ்டல் சிற்பம் இருக்க, அதன் கீழே தேங்க்ஸ் டு காட் ஃபார் கிவிங் யூ என்று எழுதியிருந்தது. தேங்க்ஸ் மேகா, ரொம்ப அழகா இருக்கு. இட்ஸ் ஓகே மது. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். அப்பா, நீங்கள் எதுவும்
வாங்கிட்டு வரலையா என்று சலுகையுடன் மூர்த்தியிடம் அவள் கேட்க, இருக்குமா, நான் உங்க அம்மா, ரகுவோட அம்மா 3 பேரும் சேர்ந்து யோசிச்சு உனக்கு ஒரு gift வச்சிருக்கோம். அதை நாளைக்கு தான் தருவோம் என்று மர்மமாக புன்னகைக்க, கற்பகமும் லலிதாவும் சிரித்தபடி அவளை பார்த்தனர். போங்கப்பா, எதுக்கு இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் என்று சினிங்கியவள் பிரிஜிசன் அழைக்கவே, என்னடா செல்லம் என்று வினவினாள். நானும் ஒன்று வச்சிருக்கேன் மது. என்னடா தங்கம் வச்சிருக்கீங்க? அங்க பாரு என்று அவன் வேறு திசையில் கை காட்டவும் அவள் திரும்பி பார்த்தாள். உம்மா, இதுதான் என்று அழகாக அவளை கட்டிக்கொண்டு சிரித்தான். அவன் செய்த செயலில் அனைவரும் சிரித்து கொண்டு இருக்க, தன் தேவதை மகிழ்ச்சியாக இருப்பதை அமைதியாக ஒரு ஜீவன் ரசித்து கொண்டு இருந்தது. சரி, எல்லோரும் போய் படுங்க என்று மூர்த்தி சொல்லவே, இன்னும் கொஞ்ச நேரம் ரகு மேகா கூட இருந்துட்டு வரேன் பா என்று மது கேட்க, சரிம்மா என்று விட்டு மற்ற அனைவரும் மது வீட்டிற்கு செல்ல, ரகு கற்பகத்தை அறைக்கு அழைத்து போனான். மேகா மதுவின் கரம் பற்றி பேசிக்கொண்டு இருந்தாள். மது, சொல்லுடா, சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இனி பழசெதையும் யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ரகு, நீ, நம்ம குடும்பம் இவ்வளவும் இருக்கு, போதும் எனக்கு. என்னடி என்று சொல்லும்போதே, இவ்வளவு இருந்த போதும் தானே நீ அவனை தேடிச் சென்றாய் என்றது மனது. ஏனோ அவனின் நினைவுகள் வந்து அவளை மிகவும் வாட்டின. ஆனாலும் வெளிக்காட்டாமல் புன்னகையுடன் இருந்தாள். நீ வேலையை விட வேண்டாம், உனக்கு பிடிச்சதை செய் மது. நீ சந்தோஷமா இருக்கதான் அந்த வேலையை விட சொன்னேன். இப்பதான் அது நடந்துடுச்சே. தேங்க்ஸ் மேகா. ஆமா, ரகு என்று மது துவங்க, ரகு வந்து விட்டு இருந்தான். என்ன, என் பேரு அடிப்படுது? ஒன்றுமில்லையே, ஹி. அப்படியா? ஆமாடா எருமை. ஓகே மது, நான் கிளம்புறேன். மேகா கிளம்ப, சரிடி, என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போ. இந்த சாவி, பார்த்து போயிடுவதானே? பை என்று கூறி ரகுவை ஓர கண்ணால் பார்த்து விட்டு திரும்பியவள், அவன் அவளை கவனிக்காமல் யாருக்கோ ஃபோன் செய்வது கண்டு எரிச்சல் வந்தது. மது, உன் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு கால் பேசிட்டு போக சொல்லு என்று அவன் கூறவும், புரியாமல் இருவரும் அவனை பார்த்தனர். அவன் மேகாவிடம் ஃபோனை நீட்டவும் அதை வாங்கி பேசினாள். ஹலோ ஹலோ மேகா, திஸ் இஸ் சுதாகர். மது மேகாவோட மேனேஜர். சார் நீங்களா? சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச உன்னை தேடினேன், அதுக்குள்ளே கிளம்பிட்டியே. சாரி சார். இட்ஸ் ஓகே. மதுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் கூட டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. மதுக்காக பேசும்போதே ரகு உனக்கும் சொல்லிட்டார். அதை சொல்லதான் உன்னை தேடினேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் என்று துண்டித்தவள் கண்களில் நீர் கோர்க்க, அதை எதிர்பார்த்திருந்த ரகு எங்கேயோ பார்த்தபடி நிற்க, மதுதான் பேசினாள். ஹேய், என்னடா ஆச்சு? யார் ஃபோனில்? நம்ம மேனேஜர் சாரா? என்ன சொன்னார்? மேகா ஒன்றும் பேசாமல் நடந்தவை தெரியாமல் ரகுவை திட்டிவிட்டோமே. அவனுக்கு என் மீதும் அன்பு உள்ளது என்று குற்ற உணர்வில் நிற்க, ரகு என்ன சொல்லியிருப்பாரு? மதுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான் டிரான்ஸ்ஃபர், அதுவும் சென்னைக்கு தான்னு சொல்லியிருப்பார். டேய், என்னடா சொல்ற? நிஜமாவா? கலக்கிட்டடா, சூப்பர். அப்போ இனி மறுபடியும் 3 பேரும் ஒன்னா இருப்போமா? ஐ ஜாலி. அம்மு, இனி எப்பவும் ஒன்னாவே தான் இருப்போம் என்றபடி மேகாவை பார்க்க, மேகா அழத் தொடங்கி இருந்தாள். மது அவளை சமாதானம் செய்ய முயன்று தோற்று போக, ரகு அவள் கரங்களை பற்றி, சாரிடா, நான் பண்ண எல்லாமே தப்புதான், இனி அப்படி நடக்காது என்று கூற, அவள் இன்னமும் பெரிதாக அழத் தொடங்கினாள். 3 வருட தவிப்பு அல்லவோ? அவள் அழுது முடிக்கும் வரை அவளை மென்மையாக
அணைத்து கொண்டான். மது அவள் கைகளை வருடி கொடுத்தாள். ஒருவாறு அவள் அமைதியானதும் நடந்த அனைத்தையும் இருவரும் மாறி மாறி கூற, அட பாவிங்களா, இவ்வளவு நடந்திருக்கா? அப்போ நான் தான் அவுட்டா? சாரி அம்மு, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை. எனக்கே கோபம் இப்பதான் புரிய ஆரம்பிச்சுது. சாரிடி. நீ பேசாதடி துரோகி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த பூனையும் வீரடிக்குமான்னு எவ்வளோ நாள் இருந்த. அதுவும் சும்மா இல்லை, எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே. நான் கூட அவன் நம்மளை விட்டுட்டு லண்டன் போனதுக்கு தான் திட்டுறேன்னு இவ்வளோ நாள் உலகம் புரியாத அப்பாவியா இருந்துட்டேன். இங்க என்னடான்னா ஒரு ரோமியோ ஜூலியட் கதையே ஓடி இருக்கு என்று அதிசயிப்பதைப் போல் அவள் கூறவும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மெல்லிய புன்னகையுடன் பார்த்து கொண்டனர். ஓஹோ, அப்படி போகுதா கதை? அது சரி. இதுக்கு மேல இங்க இருந்தா நெடுநாட்களுக்கு அப்புறம் சேர்ந்த காதல் ஜோடிக்கு இடைஞ்சலா இருந்தேன்னு உலகம் மதுமிதாவை தப்பா பேசும். நான் அப்பீட் ஆயிடுறேன். யூ கண்டினியூ என்று நகரப் போனவளின் இரு கரங்களையும் இருவரும் பிடித்து கொள்ளவும் என்ன என்பது போல் பார்த்தாள். இருவரும் அவளை தங்களுடன் சேர்த்து அணைத்து கொண்டனர். நாம எப்பவும் ஒன்னடி. எங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் உனக்கும் ஆனாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதடி அம்மு. ம் என்று அவள் கண் கலங்கும் போதே மேகா சொன்னாள். இப்படி ஒரு லைஃப் பார்ட்னரும் கிடைக்க நீதான் காரணம்டா. நாங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறத விட உன்னைதான் அதிகமா நேசிக்கிறோம். வில் லவ் யூ சோ மச் என்று இருவரும் ஒரு சேர கூற மது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு விலகி, ஏய் போதும், நீங்க வயலின் வாசிச்சது விட்டா பர்த்டே பேபியை இப்படியே அலைவைப்பீங்க போல. போய் டூயிட் போடுங்க போங்க கழுதைங்களா. நான் போய் தூங்க போறேன் என்று கிளம்பிவிட்டாள். அதன் பிறகு ஒருவரை ஒருவர் திட்டிக்கொண்டும் சாரி கேட்டுக்கொண்டும் 3 வருட கதைகளை பேசி முடித்து ரகு மேகாவை அவள் அறையில் விட்டு வந்த பின் ஒரு வழியாக உறங்கச் சென்றனர். அன்று காலை மதுவிற்கு அழகாக விடிந்தது. அவள் குளித்து முடித்து வரும்போதே ரகுவும் மேகாவும் தயாராக வந்தனர். ஹே, இன்னுமாடி கிளம்பல? கோவில்ல உனக்காக பூஜை இருக்குடி முண்டக்கண்ணி. டே படவா, கொன்னுருவேன். ஓகே ஓகே கூல், இந்தா பிடி, ஹாப்பி பர்த்டே என்று ஒரு கவரை நீட்டினான் ரகு. என்னடா இது? திவா சொன்னது தப்பே இல்லடி. ஹிஹி சாரி என்று ஓபன் செய்தாள். பச்சை மற்றும் நீல நிற வேலைப்பாடு கொண்ட அழகான புடவை இருந்தது. டேய் செம்மடா, நீயே போய் வாங்குனியா? அழகா இருக்கு. ஆமாங்க மகாராணி, ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் அப்புறம், சீக்கிரம் ரெடியாகு. போ போ. ஓகே, 15 மினிட்ஸில் வரேன் பாரு என்று தன் அறைக்கு சென்றாள். மேகா பிரிஜிஜனை பார்த்து கொள்ள லலிதாவும் தன்யாவும் காலை உணவிற்கு எல்லாம் மதுவிற்கு பிடித்த வகையர்களாக செய்து கொண்டு இருந்தனர். மூர்த்தி பூஜை அறையில் பிஸியாக இருக்க கற்பகம் அவருடன் அமர்ந்திருக்க திவாவும் ரகுவும் பேசிக்கொண்டு இருந்தனர். ஐ எம் ரெடி என்றபடி குரல் கொடுத்தவளை அனைவரும் திரும்பி பார்க்க அழகான புன்னகையுடன் புடவையில் மெய்யாகவே தேவதை போல இருந்தாள் மது. வாவ் மது, செம்ம கியூட்டடி நீ என்று மேகா சொல்ல மது பெரிதாக சிரித்தாள். ரகுவின் கண்களே அவன் மனதை சொல்ல ஒரு கண் சிமிட்டலுடன் வந்து அமர்ந்தாள். எல்லோருக்கும் ரகுவின் செலெக்ஷன் பிடித்து போக அனைவரும் அவனையும் பாராட்டினர். திவாதான் கலாய்த்து கொண்டு இருந்தான். அனைவரும் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வந்து உணவு அருந்திய பின் சென்னைக்கு கிளம்பினர். பெரியவர்கள் திவாவின் காரிலும் மது மேகா பிரிஜிஷன் ரகுவின் காரிலும் சென்றனர். கார் திவாகர் வீட்டிற்கு செல்லாமல் வேறு இடத்திற்கு செல்லவும் மது என்ன என்று கேட்டுக்கொண்டே வந்தாள். அவளை சமாளிக்க ரகுவும் மேகாவும் பட்ட பாடு இருக்கே.
ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா வாடி. உனக்கு இந்த குட்டி கூட பரவாயில்ல போலச்சே. ம், போ. அப்பாடா, வந்தாச்சுங்க மேடம், இறங்குங்க என்று ஒரு வழியாய் ரகு விடுதலையாய் உணர்ந்தான். 2 காரும் ஒரு கட்டிடத்தின் முன் நிற்க எல்லோரும் இறங்கினர். இறங்கியவுடன் தான் மதுமிதா 10th ஸ்கூல் என்ற பலகையை பார்த்தாள் அவள். கண்கள் விரிய ஆவலுடன் சென்றவள் திரும்பி அனைவரையும் பார்க்க மூர்த்தியும் லலிதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இது தாண்டா உன் கிஃப்ட். தேங்க்ஸ்பா. ம், இல்லடா, உங்க அம்மா தான் அடம் பிடிச்சா, எனக்கும் சரின்னு பட்டுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா என்று அன்னையை கட்டிக்கொண்டவள் அவள் கன்னத்திலும் முத்தமிட்டாள். இல்ல மிதா, ரகுதான் ஐடியா கொடுத்தது. வாஞ்சையுடன் அவனை பார்க்க அவனோ நான் இல்ல என்பதைப் போல சைகை செய்தான்.